சுவாமியை வந்து எப்ப சுவாமி உத்தரவு கொடுக்குறாரோ அவங்களுக்கு தான் வந்து சேவிக்க முடியும் சுவாமியை வந்து. ஏன்னா எவ்வளவு பேர் இந்த பக்கமா போய் வருவா, யாராருக்கும் வந்து உள்ள வரணும்னு தோணாது. சுவாமி என்னைக்கு உத்தரவு கொடுக்குறாரோ அவங்க உள்ள வருவா. இந்த சுவாமிக்கு வந்து ரொம்ப விசேஷம் என்னடானா 7 பிரதோஷம் தொடர்ந்து வரவங்களுக்கு நினைச்சது நடக்கும் அப்படின்றது இந்த கோவிலுடைய ஐதீகம் இருக்கு. தெற்க பார்த்து எந்த சுவாமி இருந்தாலும் வரம் கொடுக்கும். அம்பாள் கிட்ட கேட்ட வரத்தை அம்பாள் கொடுத்துருவா. கல்யாணம் ஆகாத எவ்வளவு பேருக்கு வந்து இந்த புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகாம இந்த சனிச்சந்திரன் புணர்ப்பு தோஷம் சொல்றதெல்லாம் ஜாதகத்துல சொல்லுவாங்க. நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு பேருக்கு வந்து போய் கல்யாணம் ஆயிருக்கு. எலுமிச்சம்பழம் வாங்கினந்து கொடுத்து ஜெபம் பண்ணி கொடுத்து எடுத்துன்னு போய் குழந்தை பாக்கியம் உருவாயிருக்கு. நாட்டு சக்கரை வாங்கினந்து கொடுத்து சுவாமி மேல அபிஷேகம் பண்ணா கடன் தீரும். எவ்வளவு கஷ்டங்கள்லாம் மாறி இருக்கு. நோய் நொடியெல்லாம் தீரும். ரொம்ப விசேஷமான சுவாமி. எந்த ஒரு கோவில் ஜீவசமாதியும் சுவாமியும் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைய கிடைக்கும். அந்த இடத்துக்கு வரும்போது நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரும்ன்றது புராணத்திலேயே இருக்கு. அதனாலதான் ஜீவசமாதியை போய் தேடி போய் சேவிச்சா நம்மளுடைய பாவ கர்மாக்கள் இருந்து நம்ம மீண்டு வரலாம்.